தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாதர் சங்கம் எங்கே போனது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாதர் சங்கம் எங்கே போனது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சீமான் விஷயத்தில் கொந்தளித்து பொங்கி எழுந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாதர் சங்க தலைவி வாசுகி உமாநாத் காணாமல் போனார். பார்த்தவர்கள் தேடி கண்டுபிடித்து ஒப்படைக்கவும். விஜயலட்சுமி பிரச்சனை என்று சொன்னால் மட்டும் தமிழகத்தில் குரல் கொடுக்கிற இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாதர் சங்க தலைவர் வாசுகி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுறாங்க. அப்போ இந்த அம்மா வாயை பொத்திட்டு எங்கேயாவது போயிடும். தமிழ்நாட்டில் பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பள்ளிகளில், கல்லூரிகளில், வேலை செய்யும் இடங்களில், ரயில் நிலையங்களில், பொது இடங்களில் பல பெண்கள் தினந்தோறும் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுறாங்க. இந்த மாதர் சங்கம் ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துச்சா, ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா, ஒரு கண்டனம் தெரிவித்தா, திமுக அரசுக்கு ஏதாவது ஒரு அறிக்கையாவது வெளியிடாது. ஆனால் இந்த சீமான் பிரச்சனை விஜயலட்சுமி வந்தால் மட்டும் விஜயலட்சுமிக்காக வேண்டி இந்த அம்மா பொங்கி ஏனும். அந்த அம்மா ஒரு பாலியல் தொழிலாளி விஜயலட்சுமி. ஏற்கனவே 4 பேர்த்த காவல்துறையில் என்னை கெடுத்துட்டாங்க, என்னை கற்பழிச்சிட்டான்னு சொல்லி புகார் கொடுத்து மிரட்டி பணம் பறிச்ச அந்த அம்மா விஜயலட்சுமி. அந்த அம்மாவுக்காண்டி இந்த வாசுகி வக்காலத்து வாங்குச்சு. தமிழ்நாட்டில் சீமான் அவர்களை பற்றி அவதூறாக பேசுகிறது, கார்ட்டூன்லாம் அவதூறா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டுச்சு. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாய் திமுக காங்கிரஸ் கும்பலால் தாக்கப்பட்டுள்ளார். அப்போ இந்த மாதர் சங்கம் எங்கே போச்சு? மாதர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாதர் சங்கம் எங்கே போச்சு? யூடியூபர் சவுக்கு சங்கர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. தமிழ்நாட்டில் நடைபெறுகிற ஊழல்களை, அரசியல்வாதிகளுடைய ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டுறது அவர் தான். இன்றைக்கி செல்வ பிறந்தகை அரசாங்கம் கொடுத்த கழிவுநீர் சுத்திகரிப்பு வண்டி 143 வண்டியை பினாமி பேரில் வாங்கி அதில் லாபம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலை யூடியூப்பில் சொன்ன காரணத்துக்காக வேண்டி செல்வ பிறந்தகை அவர் அனுப்பிய அந்த கும்பல் தூய்மை பணியாளர் வேடத்தில் சென்று சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயாரை அடித்து காயப்படுத்தியிருக்கு. அவங்க வீட்டை அடித்து சூறையாடி இருக்காங்க. மலத்தையெல்லாம் வீட்டுக்குள்ளே கொட்டி, சமையலறை, டைனிங் ஹாலெல்லாம் கொட்டி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. திமுக அரசுடைய மிரட்டல், அந்த காவல்துறை ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாப்புல சவுக்கு சங்கர் 50 பேர் உள்ளே இருந்து பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு காவல்துறை ஆய்வாளரும் ஒரு காவலரும் வர்றாங்க. இதுதான் திமுக அரசு. இந்த திமுக அரசில் ஆட்சியில் சவுக்கு சங்கர் தாயார் தாக்கப்பட்டிருக்காங்க. மாதர் சங்கம்னு ஒன்று நடத்தி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க இந்த உமாநாத் எங்கே போனாங்க? வாசுகி உமாநாத் எங்கே போனாங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினாலே அந்த காலத்தில் பொது உடைமை கட்சி, லெனின், கார்ல் மார்க்ஸு, நல்லக்கண்ணு, அவங்க அப்போ இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி வேறு. இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி பூராமே அமைச்சர்கள்ட்ட மாதந்தோறும் கமிஷன் வாங்குகிற கட்சி, தொழிலதிபர்கள்ட்ட கமிஷன் வாங்குகிற கட்சி, மருத்துவமனைகள்கிட்ட கமிஷன் வாங்குகிற கட்சி. திமுக ஆட்சியில் சூட்கேஸ் வாங்குகிற கட்சி, பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள்ட்ட கட்டிங் வாங்குகிற கட்சி. அதுதான் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைமை இன்றைக்கி இப்படி போயிடுச்சு. திமுக அமைச்சர்கள்ட்ட கட்டிங் வாங்குறது, கமிஷன் வாங்குறது, பொதுப்பணி ஒப்பந்ததாரர்கள்ட்ட கமிஷன் வாங்குறது, கான்ட்ராக்டர்கிட்ட கமிஷன் வாங்குறது, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழலில் மட்டும் பங்கு போட்டிருக்கிறது தான் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கி வாசுகி உமாநாத் அந்த அம்மா இன்றைக்கி எங்கே போனாங்கன்னே தெரியல, ஆளை காணோம். அடுத்து விஜயலட்சுமி வரட்டும், ஆவும் தையா தக்கான்னு குமிச்சிட்டு வரோம். இன்றைக்கி யூடியூபர் சவுக்கு சங்கர் அம்மா தாக்கப்பட்டிருக்காங்கல்ல, இந்த வாசுகி உமாநாத் எங்கே போனாங்க? தினந்தோறும் பெண்கள் பாலியல் பலாத்காரத்தில் பாதிக்கப்படுறாங்கல்ல, இந்த அம்மா ஏதாவது குரல் கொடுக்கல. ஏன்னா திமுக அரசாங்கம் சூட்கேஸ் கொடுத்து, பெட்டி கொடுத்து, கமிஷன் கொடுத்து, கட்டிங் கொடுத்து வாசுகி உமாநாத் நடத்துகிற அந்த மாதர் சங்கத்தை வாயை அடைச்சி வச்சிருச்சு. அதான் உண்மை.